கரூரில் சனிக்கிழமை நடந்த விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனிக்கிழமை இரவு 11:47 மணிக்கு நீலாங்கரை இல்லத்திற்குள் சென்ற விஜய் தற்போது வெளியே வந்திருக்கிறார். பனையூரிலிருந்து பட்டினப்பாக்கம் வந்தடைந்திருக்கிறார் விஜய். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். வணக்கம். தற்போது விஜயனுடைய இன்றைக்கு யாரையாவது சந்திக்க சென்று கொண்டிருக்கிறாரா அல்லது அவருடைய இன்னைக்குடைய இந்த பிளான் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். அவருடைய இல்லம், அதாவது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு நேற்று முன்தினம் இரவு ஒரு 11:30 மணி அளவில் அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார். அதன் பிறகு யாரையுமே அவர் சந்திக்கவில்லை. அதற்கு முன்பாக சரியாக சனிக்கிழமை மாலை ஒரு 7 மணி அளவில் கரூரில் நடைபெற்ற அவருடைய பரப்புரையின் பொழுது கரூரில் மிகுந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது. அது கூட்ட நெரிசல் காரணமாக கூட்ட நெரிசலினாலும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினாலும் 40 பேர் மயக்கமடைந்து அங்கு மருத்துவமனைக்கு சிகிச்சை செல்லும் வழியிலேயே மொத்தமாக ஒரு 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் பிறகு மருத்துவமனையில் தொடர்ந்து 70க்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் அவர் எந்தவிதமான பதிலும் அங்கு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று உயிரிழந்தவர்களை பார்க்காமல், அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்காமல் தனி விமானம் மூலமாக திருச்சியிலிருந்து சென்னை வந்தடைந்தார். திருச்சியிலிருந்து அவரது வாகனம் மூலமாக நீலாங்கரை இல்லத்திற்கு நேற்று முன்தினம் இரவு 11:30 மணிக்கு விஜய் வருகை தந்திருந்தார். அதிலிருந்து சரியாக தற்பொழுது வரை 34 மணி நேரம் ஆகியிருக்கிறது. தற்பொழுதுதான் 34 மணி நேரத்திற்கு பிறகாக நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்பொழுது விஜய் வெளியில் வந்து அவருடைய பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயினுடைய அந்த சொகுசு இல்லம் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான். இந்த பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பில் தான் மேல்தளத்தில் விஜயினுடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் தற்பொழுது விஜய் சென்றிருக்கிறார். 34 மணி நேரத்திற்கு பிறகாக நீலாங்கரையிலிருந்து அவருடைய இல்லத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் இங்கு யாரை சந்திப்பார், யாரெல்லாம் இங்கு இருக்கிறார்கள் என்ற விவரம் எதுவும் இதுவரை தெரியப்படவில்லை. அதுவும் குறிப்பாக நிவாரணம் மற்றும் ஆறுதல் 2 தகவல்களையும் நேரடியாக தெரிவிக்காமல் அவருடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலமாகத்தான் உயிரிழந்தவர்களுக்கு அவருடைய ஆழ்ந்த இரங்கலையும், அதனைத் தொடர்ந்து நேற்று காலை ஒரு 11 மணி அளவில் உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்திற்கு 20 லட்சமும், பாதிக்கப்பட்டு காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நபர்களுக்கு தலா 2 லட்சமும் வழங்கப்படும் என நேற்று ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக அறிவித்திருந்தார்.